திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 671, அதிகாரம் வினை செயல் வகை. ஒரு காட்டில் சிறுத்தை ஒன்று வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் இரை ஏதும் கிடைக்காமல் பசியுடன் இரையை தேடி அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருந்தது. அப்போது சற்று தொலைவில் ஒரு மலையடிவாரத்தில் ஒரு கருப்பு மானும் ஒரு புள்ளிமானும் புல் மேய்ந்து கொண்டிருந்தன. அவற்றை கண்டதும் இன்று இரை கிடைத்துவிட்டது என்று மிகுந்த மகிழ்ச்சி கொண்டது சிறுத்தை. உடனே சிறுத்தை மிகவும் எச்சரிக்கையுடன் அந்த மான்களுக்கு தெரியாமல் மலையடிவாரத்தின் அருகே வந்தது. ஆனால் அங்கே வந்ததும் உடனே பாய்ந்து செயலில் இறங்காமல் எந்த மானை தாக்கலாம் என்று சற்று நேரம் மனதிற்குள் ஆலோசனை செய்து கொண்டிருந்தது. அதே நேரத்தில் சிறுத்தை எங்கிருப்பதை பார்த்துவிட்ட 2 மான்களும் தங்களது உயிரை பாதுகாத்துக் கொள்ள தலைதெறிக்க ஓடின. ஒரே பாதையில் ஒன்றாக ஓடிக்கொண்டிருந்த மான்கள் அப்பாதை ஓரிடத்தில் 2ஆக பிரிந்ததால் 2 மான்களும் பிரிந்து வெவ்வேறு திசைகளில் ஓடின. மான்களை பின்தொடர்ந்து வந்த சிறுத்தை மான்கள் பிரிந்து சென்ற இடத்திற்கு வந்ததும் எந்த பாதையில் செல்லலாம், எந்த மானை துரத்தலாம் என்று சற்று தயங்கி நின்றது. பிறகு கருப்பு மானை துரத்தலாம், அதன் இறைச்சிதான் சுவையாக இருக்கும் என்று முடிவு செய்து கருப்பு மான் ஓடிச் சென்ற பாதையில் அதனை துரத்த ஓடியது. ஆனால் அதற்குள் அந்த கருப்பு மான் தொலைதூரம் ஓடிப்போய்விட்டது. உடனே சிறுத்தை, கருப்பு மான் மிகவும் வேகமாக ஓடக்கூடியது, அதனால் அதை பிடிக்க முடியாது, பசி வேறு அதிகமாகிவிட்டது. புள்ளிமான் சற்று மெதுவாக ஓடக்கூடியது, அதனால் புள்ளிமானை பிடிக்கலாம் என்று தீர்மானித்து அங்கிருந்து திரும்பி வந்து புள்ளிமான் சென்ற பாதையில் ஓடியது. நீண்ட தூரம் ஓடி பார்த்தது. புள்ளிமானும் கண்ணுக்கு தெரியாமல் ஓடி மறைந்திருந்தது. சரியான நேரத்தில் சரியான முடிவை விரைவாக எடுக்க தவறியதால் இரை அருகிலிருந்தும் அதை அடைய முடியாமல் சிறுத்தை ஏமாற்றம் அடைந்து வருந்தியது. ஆலோசனையின் எல்லையானது ஒரு முடிவுக்கு வருதலே ஆகும். அவ்வாறு முடிவுக்கு வந்த பின்னர் காலம் தாழ்த்தினால் அது தீமையில் முடியும் என்பதை சூழ்ச்சி, முடிவு, துணிவு எய்தல், அத்துணிவு தாழ்ச்சியில் தங்குதல் தீது என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். தெளிவடைந்தும் தாமதம் தீது, தெளிவு கண்ட துணிவே நன்று. மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.